நானும் 10 டூ 20 புக்குக்கு மேலே கூட புக்கு போட்டாச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சேல்ஸ் கூட கிடைக்கல. ஸோ என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவுல நீங்க வந்து எப்படி வந்து சேல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அல்லது ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். மோரோவர் இதில வந்து இந்த வீடியோவுல எப்படி வந்து சில்ட்ரன்ஸ் புக்கும் வந்து கிரியேட் பண்ண முடியும் யூசிங் ஏஐ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டெமோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச்சு வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதே சேம் டைம் இந்த வீடியோவில் சில்ட்ரன்ஸ் புக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது யூஸிங் புக் போல்ட். சரிங்களா? அந்த புக் போல்ட் அப்படிங்கிற டூலை பற்றி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நியூவாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வாட் மேக்ஸ் அ நிச் ப்ராஃபிட்டபுள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ராங் டிமாண்டாக இருக்கணும். ஹை டிமாண்ட். சரிங்களா? ஸோ பீப்புள்ஸ் ஆர் ஆக்டிவ்லி பையிங் புக்ஸ் இன் தட் நிச். சரிங்களா? அந்த நிச்சில் வந்து பீப்புள்ஸ் வந்து ஆக்டிவாக பை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மேபி ஸ்லோவாக போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு கூட பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லோ டு மாடரேட் காம்படிஷன், நாட் ஓவர் சேச்சுரேட்டட் வித் சிமிலர் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷன் பொட்டன்ஷியல், யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீரியஸ் அரவுண்ட். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டிமாண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை டிமாண்டாக இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஃப்ரீ மெத்தடும் நான் சொல்கிறேன். அந்த லோ டு மாடரேட் காம்படிஷன் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? யூஸிங் த சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ஓகே. ஸோ சில்ட்ரன்ஸ் புக்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் புக்ஸை வச்சு தான் நான் இப்போ வந்து புக்கு கிரியேட் பண்ண போகிறேன். யூஸிங் எதுன்னா நம்ம புக் போல்ட் டூல். சரிங்களா? ஸோ சில்ட்ரன்ஸ் புக் அப்படின்னு நான் டைப் பண்ணேன். அது அப்படியே பாப்பப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ஸோ அப்படின்னா நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 3, 4 வந்து பாப்பப் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏஜஸ் 0 to 3 அப்படிங்கிறத வந்து இந்த சில்ட்ரன்ஸ் புக்லேயே வந்து நிச் டவுன் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரிக்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏஜஸ் 0 to 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி பையிங் புக்ஸ் இன் தட் நிச் அப்படின்னா ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏஜஸ் 0 to 3 அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கீவேர்டை அல்லது வந்து நிச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லோ டு மாடரேட் காம்படிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் புக் ஏஜஸ் 0 to 3 அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனை வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 புக்ஸ் இருக்குது. இப்போ 10,000 புக்ஸில் வந்து நம்ம வந்து காம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பீட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணால் நீங்கள் வந்து காம்பீட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜில் கொண்டு வர முடியும். ஸோ அப்புறம் எப்படி இந்த வந்து ப்ராஃபிட்டபுளாக நிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து அதிகமாக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்மளோட புக்கு வந்து சேல்ஸ் ஆகிறது ரொம்ப கம்மி. சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? சரிங்களா? அதுக்கு நாம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச் டவுன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ரிசர்ச் டிமாண்ட். அது எப்படி டிமாண்ட் கண்டுனா யூஸ் அமேசான் சர்ச் ஃபார் ஆட்டோ கம்ப்ளீட். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறத அப்படியே எடுத்துக்கணும். அண்ட் பையர்ஸ் ட்ரிவன் கீவேர்டு இது எல்லாமே வந்து 7 கீவேர்ட் ஸ்லாட்ஸ்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக ChatGPT இருந்தது அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ செக் பிஎஸ்ட் செல்லர் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பிலோ 20,000 அதாவது 2 lakh கம்மியாக இருந்ததுன்னா அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நான் வந்துட்டு இந்த 10,000 புக்ஸில் வந்து எல்லாமே இது வந்து ஹை டிமாண்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேங்கிங்கில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், ரொம்ப கம்மியான ரேங்கிங்கில் தான் இருக்குது. இல்லை 2 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஹை டிமாண்டு தான். பட் காம்படிஷன் என்னது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிச் டவுன் பண்ணணும். சரிங்களா? சிமிலர் சப் கேட்டகரிஸ்க்கு கூட போய்க்கலாம். சரிங்களா? பட் இதில் வந்து 10,000 புக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒன்ஸ் நிச் டவுன் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா, அடுத்தது வந்து பெஸ்ட் செல்லர்ஸ்ன்னு இருக்குது. இந்த பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து 7 கீவேர்ட் ஸ்லாட்லேயோ டைட்டிலையோ எதுலையுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட புக்கு பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏஜஸ் 0 to 3 கேர்ள்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் பார்க்கலாம் உங்களால். சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸு ரொம்ப அதிகமாக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதை கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் கம்பேர் பண்ணும்போதும், ஃபன்னி கம்பேர் பண்ணும்போதும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ரிசர்ச் பண்ணுறது வந்து கேர்ள்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேர்ள்ஸ் கிளிக் பண்ணும்போது 10,000 இருந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 7,000 ரெடியூஸ் ஆகுது. 3,000 புக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ ஃபில்டர் பண்ணி இப்போ வந்திருக்கு. ஸோ எகெயின் இது வந்துட்டு வந்து ப்ராஃபிட்டபிளான வந்து புக்ஸ் எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகுதா, ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய இது, அதாவது ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய நிச்சா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எல்லாமே ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹை டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போலாம் வந்துட்டு அமேசானில் வந்து கேடிபியில் வந்துட்டு ரேங்கிங் வந்து 2 days ஒன்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பிஃபோர் ஏப்ரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் பை ஹவர் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ராபேக்கு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது வந்து நீங்கள் பெய்ட் டூல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எகெயின் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே எப்படி வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளான நிச்சு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எகெயின் நம்ம கிளிக் பண்ணனா, இப்போ பாருங்கள் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏஜஸ் 0 to 3 பிளாக் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள் வெறும் 259 புக்ஸ் தான் இருக்குங்க. ஸோ இதில் நம்மளோட புக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து ஆர்கானிக்காக கொண்டு வர முடியுமானாலும் கொண்டு வரலாம். அது வந்து உங்களோட கவர் அண்ட் டைட்டில், சப்டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக எனக்கு சேல்ஸ் வரணும் அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்காகவே, அதாவது நீங்கள் ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டாச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்த்துக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கோர்ஸு. ஸோ இதில் வந்து எல்லா சீக்ரெட்ஸும், எனக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்ஸும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெசிப்டும் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த ரிவ்யூஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோரோவர் வந்து இதில் நிறைய பேர் வந்து 500+ வந்து சேல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் இல்லை. நீங்கள் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 புக்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரியும். எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி கீவேர்ட் சர்ச், அதாவது கீவேர்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் நீங்கள் ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு சேல்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறேன். தென் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு சேல்ஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே, நாம் இப்போ வந்து எகெயின் வந்துட்டு இதுக்கே போய்க்கலாம். ஸோ இதில் இந்த ஸ்லைடில் வந்துட்டு அனலைஸ் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரிஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் சொல்கிறேன் எப்படின்னு பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் காம்படிஷன். அதுதான். ஸோ செக் புக் டைட்டில்ஸ் அந்த கவர். இப்போ டாப் ஆஃப் த புக்ஸ் இதே இதில் இருக்கா அப்படின்னு அந்த டைட்டில் இருக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. இஃப் டாப் ஆஃப் த புக்ஸ் ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் ஆர் 12+ years old, that means old dominance may be avoided. If new books are gaining reviews quickly, active demand and opportunity. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் ஆட் ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இத அவைங்க வந்து பைசா கட்டி அவைங்க ஆட் ரன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்திருக்கு. ரிவ்யூஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓல்டு புக். 2022 அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 957 ரிவ்யூஸ் இருக்கு. அதனால இந்த இதில நீங்க வந்துட்டு போக வேண்டாம். இது மாரியான அம் நிச்சில நீங்க வந்து போக வேண்டாம். நீங்க வந்து இதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, கேட்டகரீஸுக்குள்ள போய் நீங்க வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, இது கேட்டகரீஸ் நான் கிளிக் பண்றேன். சில்ட்ரன்ஸ் பிளாக் அண்ட் ஆஃப்ரிக்கன் இதுக்கு போயிட்றேன். ஸோ இதுலயும் வந்து எல்லாமே வந்துட்டு 3 டிஜிட், 4 டிஜிட் அப்படின்னு நெறைய இருக்கு. ஓகேங்களா? அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு 100 ரிவ்யூஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் 97 தான் இருக்கு. ஓகே. அதோட கம்மியா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளான நிச் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரீஸ்ல வந்து புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே 1000க்கு மேல தான் இருக்கு அ ரிவ்யூஸு. ஸோ ஸோ இது பாருங்க. அமராஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு. ஸோ இத அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணலாம். சன்ஷைன் கியூன்ஸ்ன்னு இருக்கு. இதுவும் வந்துட்டு 43 ரிவ்யூஸ் தான் இருக்கு. இது பாருங்க 4 ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஸோ மத்ததெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆ ஸோ இப்படி இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து செலக்டிவா எடுத்துக்கங்க. கேட்டகரீஸ் போயிட்டு. ஓகேங்களா? ஸோ 100 ரிவ்யூஸ் 100 டாப் 100 இதில வந்து 100க்கு கம்மியா இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 2023 ஓகேங்களா? ஸோ இது வந்து 25 ஓகேங்களா? இந்த மந்த்து அந்த அக்டோபர், நவம்பர் இந்த மந்த்து தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அக்டோபர் 31. ஸோ இது வந்து 43 ரிவ்யூஸ் தான் இருக்கு. த சன்ஷைன் கியூன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 32 பேஜஸ்ல வந்து அ ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி புக் ஓகேங்களா? பிக்சர் புக் ஓகேங்களா? ஸோ இது மாரியான புக்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க மேபி வந்து ஒரு ஃபேமஸான ஆத்தரா கூட இருக்கலாம். ஸோ நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே டைட்டில்ல வைக்காம, வேற ஏதாச்சும் இவைங்க ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து ஒரு புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் அதே மாரி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ வாட்ஸம் டஸ் த லெட்டர் மேக் அப்படின்னு இருக்கு. இதுவும் வந்து செப்டம்பர் 25 அப்போ போட்டது தான். 4 ரிவ்யூஸு. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களால கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா, இதுவும் வந்து நீங்க போய் செக் பண்ணி நீங்க பார்த்து பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளான நிச் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ஐடென்டிஃபை பண்றது. ஸோ உங்களுக்கு வந்து டூல்ஸ் வேணும் அப்படின்னா, புக் போல்ட் கூட சஜெஸ்ட் பண்ணுது. பப்ளிஷிங் டைட்டன்ஸ் அண்ட் பப்ளிஷிங் ராக்கெட். ஸோ இப்போ புக் போல்ட் அப்படிங்கிறப்ப, இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, இந்த புக்கோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக் போல்ட்டோட டூலோட லிங்க் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் இருந்ததுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இது வந்து $12 நீங்க 1 மந்த்துக்கு யூஸ் பண்ற மாரி இருந்தா, 3 நாள் வந்து ஃப்ரீ ட்ரையல் குடுத்துடுறாங்க. நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச், கவர் இன்டீரியர், அமேசான் சர்ச் வால்யூம், ஆ ஏஐ கிரெடிட். இந்த 500 ஏஐ கிரெடிட்ஸ் வச்சு நீங்க வந்து இந்த நான் இப்ப கிரியேட் பண்ண போறேன் பார்த்தீங்களா? அந்த இன்டீரியர் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். புக்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து $24 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பசில் கிரியேஷன் டூலு, கிராஸ்வேர்ட் கிரியேஷன் டூலு, சூடோகு பசில் கிரியேஷன் டூல் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, நான் குடுக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷன்லயும் அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதோட புக் போல்ட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்லயும் நான் போடுறேன். இந்த கீவேர்ட் ப்ராடக்ட் ரிசர்ச் இதோட அமேசான் சர்ச் வால்யூம் இத பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க. அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நீங்க வந்து இன்ட்ரஸ்டடா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் அனலைஸ் காம்படிஷன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேட் கீவேர்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ரிசல்ட். ஸோ 500 ரிசல்ட்டா இல்ல 10,000னா ரொம்ப டஃப்பா இருக்கும். 500 இருந்தா குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் புக் ரேங்கிங் அண்ட் பிஎஸ்ஆர் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அத பத்தி நான் சொல்லிட்டேன். அண்ட் 5த் ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யூனிக் ஆங்கிள்ஸ். சரிங்களா? கம்பைன் தீம்ஸ். கிறிஸ்மஸ் கேட் கலரிங் புக்
ஃபார் அடல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கேட் கலரிங். இப்போ ஒரு கேட் கலரிங் புக்குன்னு போடுறதுக்கு பதிலாக இப்போ கிறிஸ்மஸ் மெர்ஜ் பண்ணி கிறிஸ்மஸ் கேட்ஸ் கலரிங் புக் அப்படின்ட்டு ஒன்றா போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போல்ட் அண்ட் இது மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் ஆடியன்ஸ் டைப். நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டா இல்லை சீனியர்ஸா டீன்ஸா உமன்ஸா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து கிரியேட் 1 or 2 புக்ஸ் இந்த நிச் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆட் இன்கேஸ் உங்களுக்கு மணி இருந்ததுன்னா இஃப் இட் செல்ஸ் டபுள் டவுன் த சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPTயில் தான் நான் அப்படியே காப்பி பண்ணி நான் ரெடி பண்ணி போட்டது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து புக் போல்ட்டில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜ் கிரியேஷன் இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் கலரிங் புக் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணேன். அண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டோரி புக். ஓகேங்களா? ஸ்டோரி புக்கு ஸ்டோரி நேம் வந்து இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வேண்டாம், சன்ஷைன் கியூன்ஸ் வச்சுருக்காங்க. நாம் வந்து ஹாப்பி பிளாக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நான் கொடுக்குறேன். ஸோ இலிஸ்ட்ரேஷன் டைப்பு ஃபுல் பேஜ் இலிஸ்ட்ரேஷனா அப்படின்னு கேட்குது. நான் வந்து இலிஸ்ட்ரேஷன் போர்ட் அண்ட் டெக்ஸ்ட் பிலோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்டு ஏஜஸ் வந்து இதில் வந்து 2 to 3 தான் இருக்குது. ஓகேங்களா? நான் 4 to 8ன்னு இருக்குது. நம்ம வந்து 2 to 4ன்னு கொடுத்துக்கலாம். ஸ்டோரி இது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் ஸ்டோரியா, பெட் டைம் ஸ்டோரியா, மாரல் ஸ்டோரியா அப்படின்னு கேட்குது. நான் மாரல் டேல் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கேரக்டர் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பிரேவாக, க்யூரியஸஸ், ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கொடுக்குறேன். டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கார்டினேட்டர் டீம் ஒர்க்கா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம டீம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக வந்து 928 இது இருக்குது என்கிட்ட கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து லாரா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். கேரக்டர் டைம் பேர் ஹியூமன் சைல்டு தான். இவங்க வந்து ஃபீமேலு. அண்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு, பிளாக் ஹேரு, கர்லிங் ஹேராக இருக்கும். ஓகே, பிளாக்கு. அவுட்ஃபிட் இருக்கட்டும், அவுட்ஃபிட் செகண்டரி கலர் அப்படின்னு அதில் அப்படியே விட்டுடலாம். அண்டு கஸ்டம் இன்புட்டுன்னு கேட்டிருக்கு. ஓகே, பிளாக் ஹேர்னே விட்டுடலாம். தென் இதில் வந்து வாட்டர் கலர் அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் வந்து 3D அனிமேஷன் வாட்டர் கலர் நம்ம வாட்டர் கலரே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் இப்படி நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? நான் அப்படியே கொடுத்துட்றேன். அண்டு ஜென்ரேட் கேரக்டர் ஆர் ஜென்ரேட் கண்டென்ட் கொடுக்குது. நான் வந்து ஜென்ரேட் கேரக்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதில் வந்து இப்போ 928 அதில் வந்து இப்போ 28 கிரெடிட்ஸ் வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா? ஸோ 8 கிரெடிட்ஸ் கம்மியாச்சுன்னா 220 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜென்ரேட் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஜென்ரேட் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படியே இது ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வந்து எப்படி ஸ்டோரி புக் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான நிச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் லோடாகி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் வந்து எதுக்கு எந்த இது போகும்னா கண்டென்ட்டுக்கு போகும். தென் பேஜஸ், தென் ஆட் டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடும் கடைசியாக. எப்படியும் ஒரு 10 to 15 ரைட் வந்துடுச்சு. ஸோ இன் சன்னி லாரா ஃபவுண்ட் ஏ லான்லி லிட்டில் ஃப்ளவர் பட்டர் விங்க். லாரா வாண்டட் டு ஹெல்ப், gently lifted the butterfly and headed the garden. The garden, Lara met a wise old ladybug. We need teamwork, said the ladybug. They gathered once insect and ant beetles. The ant brought tiny leaves and the bee brought soft lip. இது எல்லாமே வந்து ஸ்டோரி லைன். ஓகேங்களா?
ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக வந்து எத்தனை பேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 பேஜஸ் ஓகேங்களா. இதுக்கு வந்து டோட்டலாக ஆகக்கூடிய கிரெடிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252 அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்படியே ஜென்ரேட் ஆகி வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக 36 பேஜ். ஓகே. பறக்குது. இந்த butterfly swings was hurt. Laura want to help. Gently lifted butterfly and headed to the garden. In the garden, Laura met the wise old ladybug. We needed teamwork, said the ladybug. Laura nodded eagerly. They gathered others insects and ant and beetle and bee. And the ant brought tiny leaves. The bee brought a soft pollen அப்படின்னு வந்துருக்கு சொல்லியிருக்கு. The beetle found a shiny deep drop. Laura beamed with joy அப்படின்னு இருக்கு. Laura crafted a cozy nest for the butterfly to rest. The butterfly snugged in. Thank you, it whispered softly. The sun started to set, painting the sky in colors. Laura sat with her new friends, feeling warm and happy. The ladybug said, teamwork made this happen, Lara அப்படின்னு சொல்லியிருக்கு. Lara understand the power of working together as a team. And the moon rose casting silver light across the peaceful garden. Lara hunted each insect. You are wonderful friends, she said. ஹக்குடு அது இது பண்ணது. The butterfly flapped its wing, feeling much stronger now. Lara knew she had made a difference with her kindness. Stars twinkled above, whispering secret on the night sky. And the insects promised to always help to each other, just like today. Lara felt proud of the new friendship and teamwork spirit. With Yam, Lara knew it was time to go home. And the insects waved goodbye, promising to meet again tomorrow. Lara walked home, the path glowing with moonlit sparkles. She threw about the teamwork and had helped the butterfly. So, இது எல்லாமே at home, Lara to family about the magical day. Her family listened, proud the Lara helped and carving nature. Lara heart was full of joy and sense of wonder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்து ஏதோ முடியல, பறக்க முடியாதனால இது வந்து ஹெல்ப் பண்ணி, அதாவது எதோட ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இன்செக்ட் அந்த எறும்பு வண்டோட ஹெல்ப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு மேஜிக்கல் ஆயின்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இது கதை. இந்த கதையை வந்து ஒரு அதிசயமாக வந்து நடந்தது அப்படின்னு அந்த இன்செக்ட் கோடையெல்லாம் பேசின மாதிரி சொல்லி கடைசியாக வந்து இந்த கதையை வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணது. தென் அதை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணது அப்படிங்கிறது தான் கதை. ஓகேங்களா. ஸோ சி நோஸ் டுமாரோ வுட் பிரிங் மூவ் அட்வென்ச்சர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதையும் நம்ம வந்து ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட செட்டு எல்லாமே வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா. அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ டு பேஜஸ் கொடுக்குறேன். அண்டு செலக்ட் ஃபஸ்ட்டு 36ன்னு கொடுத்துட்டு கண்டினியூ 36 அண்டு சப்மிட். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து என்னாச்சு பாருங்கள். ஃபைனல் அவுட்புட். நீங்கள் சன்னி meadow, Laura found a lonely little butterfly.
அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து லோட் ஆகும். அங்கே நம்ம என்ட்ரு ஜென்ரேட் பண்ணமோ அது அப்படியே வந்துட்டு இதில் லோட் ஆகும். பர் செகண்டு அந்த டெக்ஸ்ட்டு நான் படித்தேன் பார்த்தீங்களா, அது வந்து கீழே அப்படியே வந்துடும். ஓகேங்களா, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரியான க்ரியேட்டிவிட்டியாக யூனிக்காக நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கள். எப்படி ப்ராஃபிட்டபுளான நெட்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்கேஸ் அந்த புக் போல்ட் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் அந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த மாதிரியான ஏஐ கலரிங் புக்கு வந்து கிரியேட் பண்ணணும், அதாவது சில்ட்ரன்ஸ் புக் கிரியேட் பண்ணோம்னா இது மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். த பட்டர்ஃப்ளை விங் வாஸ் ஹர்ட்ஸ் பாருங்கள், ஒன் பை ஒன்னாக டோட்டலாக 36 வரும். ஓகேங்களா, ஸோ 36 பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து புக்கு கலரிங் புக் போட்டிங்கன்னா, அதாவது சில்ட்ரன்ஸ் புக் போட்டிங்கன்னா போதும். தென் அதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஹார்ட் கவருக்கு வந்து 16.99 அண்டு நீங்கள் வந்துட்டு பேப்பர் பேக்கு இது மாதிரி அதே மாதிரி கிண்டல் வெர்ஷன்லையும் போடலாம். 3 வெர்ஷன்லாம் நீங்கள் வந்து போடலாம். ஓகேங்களா, வெறும் 46 பேஜில் நல்லா வந்து இது சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ 20 145 அப்படிங்கிறது இந்த ஒரு புக்கு நல்லா வந்து சேல்ஸ் ஆகுது. எப்படியும் வந்து மந்த்லி இது வந்து ஹார்ட் கவர் வேறு. ஸோ நம்ம கேடிபி சேல்ஸ் கால்குலேட்டர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ புக்ஸ் இதில் வரும் கிண்டல் பர்னர். ஓகேங்களா, நம்ம எல்லாருமே கிண்டல் பர்னர் தான். கிண்டலில் வந்து அதாவது ஹார்ட் பேக்கு. ஓகே, ஸோ அட்வான்ஸ்டு கால்குலேட்டர் எத்தனை பேஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பேஜஸ். இது வந்து ஹாட் பேப்பர் பேக். இன்டீரியர் வந்து கலர் ப்ரீமியம் கலரா? ஓகே, இதில் வந்து ஹார்ட் கவர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது போல். ஓகேங்களா, ஸோ பேப்பர் பேக்காக இருந்தால் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஹார்ட் கவர் பேப்பர் பேக் இல்லையாட்டிருக்கு. கிண்டல் வெர்ஷன் இருக்குது, ஹார்ட் கவர் இருக்குது. எப்படியும் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு $4-5 வருங்க ஒரு புக் சேல்ஸ் ஆனால். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சான்னு பார்ப்போம். எத்தனை பேஜஸ் லோட் ஆகிருக்கு, இல்லை பேஜஸ் லோட் ஆகிடுச்சா? 16 பேஜஸ், 32 பேஜஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி அவுட்புட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா இந்த புக் போல்ட் இந்த பிளான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி கூட க்ரியேட் பண்ணுங்கள். அதோட இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக உங்களால் க்ரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா, பிரிண்ட்டு கொடுக்குறேன். யுவர் புக் கண்டென்ட்ஸ் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் டெக்ஸ்ட் யூ மஸ்ட் டிக்ளேர். ஓகே, நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதே சொல்லுது ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளான நிச்சு வந்து ஃப்ரீயாக கண்டுபிடிக்க முடியும் வித்தவுட் எனி டூல்ஸ் அப்படிங்கிறதும், தென் இந்த புக் போல்ட் டூலை வச்சு எப்படி வந்துட்டு சில்ட்ரன்ஸ் புக் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டெக்னிக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ டவுன்லோட் ஆன இதை போய் பார்ப்போம். ஓப்பன். ஓகேங்களா, ஸோ இதாங்க அவுட்புட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் 36 பேஜ் கொடுத்து. இதில் ஏதாச்சும் ப்ளர்ராக இருக்கா அப்படின்னு பாருங்கள், எல்லாம் கிளியராக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டுட்டு எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா
நான் வந்துட்டு அ நான் என்னோட ஃபார்முலால, என்னோட டெக்னிக்ல, மெத்தட்ல நான் கிரியேட் பண்ண கோர்ஸ் இன்னமும் வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, அந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கோர்ஸு. பட் ஒரு 20, 30 புக்னாச்சும் போட்டுருக்கணும். அண்ட் இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா. தென் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, நீங்க ஃபர்தரா உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.